என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பகவானின் பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் ராசிக்கு 2வது வீட்டில் கேது பகவானும், ராசிக்கு 8வது வீட்டில் ராகு பகவானும், ராசிக்கு 7வது வீட்டில் கண்ட சனியாக சனி பகவானும், ராசிக்கு 9வது வீட்டில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டு உள்ளனர். இந்த நிலையில் குரு பகவான் பெயர்ச்சியாக போகிறார். வரும் சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்று 1/5/2024 அன்று புதன்கிழமை மாலை மணி 5:21க்கு குரு பகவான் மேஷ ராசியில் தனது பயணத்தை முடித்து கொண்டு சிம்ம ராசிக்கு 10வது வீட்டில் சுக்கிரனின் வீட்டில் தனது பெயர்ச்சியை ஆரம்பிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளையும் பல நன்மைகளையும் குரு பகவான் வாரி வழங்கப் போகிறார். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பின் எதிலையும் கோபப்படாமல் பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானால் வரக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். நீங்கள் தற்சமயம் செய்யும் வேலையில் கவனமாக இருப்பது நல்லது. எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, அந்த வேலையில் கவனமாக இருங்க. ரொம்ப பொறுமையாக நிதானமாக யோசனை பண்ணி அந்த வேலையை செய்யவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலையை தான் இந்த குரு பகவான் கை வைப்பார், மீது எதையும் கை வைக்க மாட்டார். தைரியமாக இருக்கலாம். அரசாங்கம் மூலமாக பண உதவிகள் கிடைத்து புதிய தொழில் ஆரம்பிப்பீர்கள். அதன் மூலியமாக தன வரவு நிறையா கிடைக்கும். கவலைப்படாமல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் செய்து வரும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அதனால் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு ஒரு துணை வேலை நிறையா செய்கிற மாதிரி இருக்கும். இந்த வேலையை துணை வேலையை செஞ்சால் தான் இந்த வேலை முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகி ஒரு வேலையை செய்கிறக்குள்ள அதுக்கு ஒரு துணை வேலையை 1000 வேலை செய்வீங்க. அதனால் வேலையில் பணிச்சுமைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் வாங்கி அந்த வேலையை இழுத்து போட்டு நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. இது தேவையா? பேசாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் செய்யும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். உங்கள் மேல் அதிகாரிகள் இடத்தில் அனுசரணையாக சந்தோஷமாக நடந்து கொள்வது நல்லது. இது ரொம்ப முக்கியங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக பார்த்துக்குங்க. உங்கள் நிர்வாக திறமையால் திடீர் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். நல்லா வேலை செய்வீங்க. அடுத்தவருடைய வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு நீங்கள் செய்வீங்க. ஏன்னா குரு அல்ல, குரு 10வது வீட்டுக்கு வந்தோன்னா மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லணும்ல, சொல்லுவீங்க. சொல்லாமல்லாம் இருக்க மாட்டீங்க. கொடுங்க சார், அந்த வேலையை நான் பண்ணித்தர்றேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, லீவ் போட்டு போகிறீங்களா, போய்கிட்டே இருங்க, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அடுத்தவர் செய்யக்கூடிய வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்கிறனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் நெருக்கடி, அதிக பணி சுமை, கடின உழைப்பு, வெறுப்பு இதெல்லாம் உண்டாகும். இது நீங்களாக பண்ணிக்கிறது, நீங்களாக இழுத்து போட்டு மற்றவர்களுடைய வேலையை நீங்களாக வாங்கி செய்கிறது. ஏன்னா குரு பகவான் என்றைக்குமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி குரு பகவான்
அடுத்தவருக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா அதை சொல்லி கொடுத்துருவார். என்னங்க, சொல்லி கொடுத்துருவார். உனக்கு தெரியலையா, ஒன்றும் கவலைப்படாத, நான் சொல்லித்தர்றேன் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருவார். குரு என்றைக்குமே குரு தாங்க. மற்றவர்களுக்கு எது எது தெரியலையோ அதை பூராத்தையும் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் குரு பகவான் 10வது வீட்டுக்கு வந்தால் தான் இந்த வேலையைத்தான் செய்வார்கள். பிதிர் வகை தோஷம் விலகும். நல்ல ஒரு காரியங்க. பிதிர் வகை தோஷம் உங்களுக்கு விலக போகுது. பிதிர் வகை சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது. ஆகா, என் முதியோர்களுடைய சொத்து பத்து எனக்கு கிடைக்காம இருந்துச்சுங்க, இப்போ கிடைக்க போகுதுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். அதனால் பிதிர் வகை சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. சந்தோஷமாக இருக்கலாம். ஆன்மீக பணியில் ஈடுபடுவீர்கள். இதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். குருவோடைய வேலையே அதாங்க. அதனால் குரு கண்டிப்பாக உங்களை ஆன்மீக பணியில் ஈடுபடுத்துவார். அதே மாதிரி தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்துவார். ஏன்னா குரு என்றைக்குமே குருவாகத்தான் இருப்பார். மற்றவர்களுக்கு அவர் குரு தான். அதனால் குரு நல்ல நிலையில் இருந்தால் ஆன்மீக பணியில் ஈடுபடுவீர்கள், தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். கோயில் கூட கட்டுவீங்க. ஒரு வசூல் பண்ணி ஒரு கோயிலை கூட கட்டலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. தந்தை மூலம் தன வரவுகள் உண்டாகும். இது எப்படி தந்தை மூலியமாக தனவரவுகள் கிடைக்கும் அப்படின்னா, 9வது வீட்டுக்கு 2வது வீடு தனஸ்தானம். அதாவது 9வது வீடு தந்தையுடைய வீடு. தந்தையுடைய வீட்டுக்கு 2வது வீடு தனஸ்தானத்தில் குரு பகவான் அமரப்போகிறார். அதனால் தந்தை மூலியமாக உங்களுக்கு தனவரவு கிடைக்க போகுது. தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனிமேல் மாறப்போகுது. ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா குருங்கிறவன் தனக்காரகன். அதனால தனத்தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு குரு பகவான் நல்லதை செய்வார். அதனால் வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. அதே மாதிரிங்க குருமார்கள் இருக்காங்கள்ல, ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்கள், அந்த மாதிரி குருமார்களுக்கு குரு பகவான் மீண்டும் மீண்டும் நன்மையை செய்ய போகிறார். குருமார்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும். மதிப்பு மரியாதைகள் இவங்களுக்கு கூடும். ஆசிரியர்கள் இனிமேல் நினைக்கக்கூடியது அவங்களுக்கு நடக்கும். அந்த மாதிரி குரு பகவான் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நிறையா யோகங்களை செய்ய வரப்போகிறார். கவலைப்படாமல் இருங்க. குரு பார்ப்பின் கோடி குற்றங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்கல்ல, சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க? குரு பகவான் அல்ல. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 10வது வீட்டில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 2வது வீட்டை பார்க்க போகிறார். குரு பார்த்தால் கோடி குற்றங்கள் நிவர்த்தி ஆகும். அதனால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இனிமேல் 2வது வீட்டில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் மாறப்போகுது. உங்களுக்கு சாதகமாக தான் மாறப்போகுது. பயப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். 2வது வீட்டை குரு பார்க்கறனால அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் தனவரவு கிடைக்கும். சூப்பரா ஏங்க, ஏதோ ஒரு வகையில் என் பாக்கெட்டு நிறைய போகுதுங்க. அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா குரு பார்ப்பின் கோடி குற்றங்கள் நிவர்த்தி ஆகும். சிம்ம ராசிக்கு 2வது வீட்டை குரு பார்க்கறதுனால 2வது வீடுங்கிறது தனஸ்தானம். அதனால ஏதோ ஒரு வழிங்க, இந்த வழியில் இல்லை, ஏதோ ஒரு வழியில் உங்கள் பாக்கெட்டை குரு பகவான் நிரப்ப போகிறார். பாக்கெட்டு காலியே ஆகாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், கவலைப்படாமல் இருக்கலாம்.
உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை நீங்கள் அடைக்க போகிறீர்கள். எவ்வளவு கடன் இருக்கு? அந்த அப்படி உனக்கு எவ்வளோ கடன் தரணும், பிடிச்சிக்க, போய்கிட்டே இரு, திருப்பி வராத, இந்த கடன் அப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எத்தனை கடன் இருந்தாலும், எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அத்தனை கடன்களையும் நீங்கள் இனிமேல் திருப்பி தரப்போகிறீர்கள். சந்தோஷமாகவே இருக்குதுங்க, நிம்மதியாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தது பாருங்க, அடமானம் வைத்த நகைகளை திரும்பி வாங்குவீர்கள். ஏங்க, நான் ரொம்ப நாளாக அடமானம் வச்சுருக்குறேங்க, இந்த நகையை திருப்பவே முடியல, என்னதான் மிச்சம் பண்ணி பார்த்தாலும் காசு மிச்சத்துக்கு வரலை, திருப்புறக்கு வாய்ப்பே கிடைக்கல இந்த நகையை அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு நகையை திருப்பக்கூடிய யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறார். அதே மாதிரி தன விருத்தி உண்டாகும். பண வரவு எந்த நேரமும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுதுங்க. அந்த மாதிரி ஒரு யோகத்தை குரு பகவான் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தரப்போகிறார். அதே மாதிரி தானிய தொழிலில் உள்ளவர்களுக்கு லாபம்தான். தானிய தொழில் என்னென்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சோளம், கரும்பு, கம்பு, அரிசி, இப்படி நிறையா தானியங்கள் இருக்குது. அந்த தானிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இனிமேல் லாபங்கள் நிறையா கிடைக்கும். அரிசி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறையா இனிமேல் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. கம்பு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நாட்டு விதைகள், அந்த நாட்டு விதைகள் இனிமேல் விலை கூட போகுது. நாட்டு விதை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இனிமேல் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி லாபம் உண்டாகும். அடுத்ததுங்க, ரொம்ப நாளாக வராத காசு, வராத பணம் இனிமேல் உங்களுக்கு வரப்போகுது. சூப்பரா! ஏங்க, நான் இவர்கிட்ட காசு கொடுத்துருக்குறேங்க, ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க, வரவே இல்லை, எப்போ போய் கேட்டாலும் வம்பு சண்டைக்கு தான் வர்றாருங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பணம் வராதுங்க, வராது அவ்வளோதான் அப்படின்ட்டு எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு இனிமேல் அந்த வராத பணம் வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக வராத பணம் உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரிங்க, ரொம்ப நாளாக வலது கண்ணில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த கண்ணுக்கு வைத்தியம் பார்க்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கையில் காசு இல்லை, கூட ஒரு நாள் ஒருத்தர் கூட இருக்கணும், யாரும் வரமாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு இனிமேல் வலது கண் ஆப்ரேஷன் செய்வீர்கள். அதன் மூலியமாக உங்களுக்கு வலது கண்ணில் இருக்கக்கூடிய குறைகள் நிவர்த்தியாக போகுது. கட்டிய பழைய வீட்டை வாங்க போகிறீர்கள். ஆமாம், ஏற்கனவே கட்டிய வீட்டை நீங்கள் வாங்க போகிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு யோகம் இந்த குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த 2வது வீடுங்கிறது நண்பர்களுடைய ஸ்தானம். அதனால் நண்பர்கள் மூலியமாக தனவரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆமாம், நண்பர்கள் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு தொழில் மூலியமாக தனவரவு கிடைக்க போகுது. அதே மாதிரிங்க, வாக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இனிமேல் யோகம்தான், வாக்கு பலிதம் கிடைக்க போகுது. ஆமாம், ஏன்னா 2வது வீட்டை குரு பார்க்குறனால வாக்குஸ்தானம் 2வது வீடு. அதனாலங்க வாக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாக்கில் பலிதம் ஏற்படும். அவர் எதை சொன்னாலும் இனிமேல் நடக்க போகுதுங்க. ஆமாம், அப்படி ஒரு யோகத்தை குரு பகவான் வாரி வழங்கப் போகிறார். வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு விருப்பப்படி இடம் மாற்றம் கிடைக்கும். வங்கி பணியில் வேலை செய்கிறாரு ஒருத்தர், அவர் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு பேங்க்கில் இடம் மாற்றம் கிடைத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பார்.
இனிமேல் அது நடக்க போகுது. கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாமல் இருங்க. அதே மாதிரி வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும். ஆமாம், ஏன்னா தனக்காரகன் குரு பகவான். அவர் 10வது வீட்டில் உட்கார்ந்து சிம்ம ராசிக்கு 2வது வீட்டையும் பார்க்குறாரு, சிம்ம ராசிக்கு 4வது வீட்டையும் பார்க்குறாரு. அதனால் இந்த குரு பகவான் வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு அதிக லாபத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். இந்த குருங்கிற ஒரு தனக்காரகன். அதனால் தனத்தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை இந்த 1 ஆண்டுகள் குரு பகவான் செய்ய போகிறார். அதே மாதிரிங்க மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். ஆமாம், ஏன்னா இந்த குரு பகவான் 10வது வீட்டில் அமர்ந்தே சிம்ம ராசிக்கு 2வது வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். சிம்ம ராசிக்கு 10வது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 4வது வீட்டை பார்க்கிறார். 2வது வீடும் கல்விஸ்தானம், 4வது வீடும் கல்விஸ்தானம். அதனால் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். சிம்ம ராசியில் பிறந்த மாணவர்கள் இனிமேல் நல்லா படிப்பார்கள், கவலைப்படாமல் இருக்கலாம். மாணவியர் கல்வியில் சாதனை படைப்பார்கள் அப்படின்னே சொல்லலாம், இல்லைங்களா? ஆமாம், அப்போ மாணவிகள் கல்வியில் ஒரு சாதனை படைப்பார்கள், எதிர்பார்க்கலாம். பாருங்கள், சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு நீங்கள் நல்ல மார்க் எடுக்க போகிறீங்க. மாணவிகள் தைரியமாக இருங்க. அதே மாதிரிங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். கணவன் மனைவி உறவு நிலையில் இனிமையாக இருக்கும். கணவன் இவ்வளவு நாளாக மனைவிட்ட கோச்சிட்டு இருக்கலாம், மனைவி இவ்வளவு நாளாக கணவன்கிட்ட கோச்சிட்டு இருக்கலாம். இனிமேல் மாறப்போகுது. சிம்ம ராசியில் பிறந்திருந்தால் கணவன் மனைவி இருவருக்கும் ரொம்ப இனிமையான ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்பட போகுது. இந்த குரு பகவான் இந்த வேலையும் உங்களுக்கு செய்ய போகிறார். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 10வது வீட்டில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 4வது வீட்டை பார்ப்பார். இந்த 4வது வீடுங்கிறது தான் சுகம், நிம்மதி. அதனால் குரு பகவான் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆனோன்னே ஒரு சுகத்தை கொடுப்பார். அப்படி நல்லா இருக்கும் மனசு, ஒரு நிம்மதியை கொடுப்பார், சந்தோஷமாக இருப்பார். 4வது இந்த குரு பகவான் 10வது வீட்டில் அமர்ந்து சிம்ம ராசிக்கு 4வது வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். தடைபட்டு கிடந்த சுபகாரியங்கள் இனிமேல் கண்டிப்பாக நடக்கும். நகை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபங்கள் உண்டாகும். ஏன்னா சிம்ம ராசிக்கு 10வது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு. அவர் 5ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 2வது வீட்டை பார்க்குறாரு. சிம்ம ராசிக்கு 4வது வீட்டையும் குரு பகவான் பார்ப்பார். இந்த குரு பகவான் தாங்க நகைக்கு காரகர், நகைக்கு அவரு தாங்க. அதனால நகை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் நகை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அதிக லாபம் இனிமேல் கிடைக்க போகுது. அதே மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் கடை வைத்து நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கும் இனிமேல் அதிக லாபத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். இந்த ஃபேன்சி ஸ்டோர் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. இந்த குரு பகவான் 10வது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 2வது வீட்டையும் பார்த்து 4வது வீட்டையும் பார்க்கறனால 4வது வீடு செவ்வாயுடைய வீடு. அதனால இந்த குரு பகவான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபங்கள் உண்டாகும். இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க
எந்த நேரம் பார்த்தாலும் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. குடுகுடுன்னு ஓடுவாங்க. அந்த வேலையை இவ்வளவு ரூபாய்க்கு முடித்தேன், அந்த இடத்த இவ்வளோ ரூபாய்க்கு முடித்தேன், அதோ அந்த இடத்த நான் தான் அவருக்கு முடித்து கொடுத்தேங்க, இவ்வளோ ரூபாய்க்கு முடித்து கொடுத்தேன் அப்படின்ட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக படக்கூடிய வல்லன்மையை இந்த குரு பகவான் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தரப்போகிறார். அதே மாதிரிங்க கட்டட தொழில் உள்ளவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். ஏன்னா 10வது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 4வது வீட்டை பார்ப்பார். இந்த 4வது வீடுங்கிறது செவ்வாயுடைய வீடு. செவ்வாய் பூமிக்காரகர். அதனால் இந்த கட்டட தொழில், ரியல் எஸ்டேட் தொழிலெலாம் அதிக லாபத்தை ஈட்டி கொடுப்பார். அதனால் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஏற்கனவே இந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் லாபத்தை கொடுப்பாரு. ஒரு அறிமுகம் வேணுமில்ல. அறிமுகம் இல்லாமல் திடீர்னு நான் போய் சிம்ம ராசிக்காரவங்க போய் இந்த தொழிலை பண்ண போகிறேன், எனக்கு லாபம் வேணும்னா கிடைக்குமா? கிடைக்காது. அவர்கள் ஏற்கனவே அந்த வேலையில் அனுபவமாக இருக்கணும், ரொம்ப நாளாக அந்த வேலையை பார்த்துட்ருக்கணும், மற்றவங்களுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வரணும். அப்போ தான் லாபத்தை ஏற்படுத்துவாங்க, இல்லாட்டி லாபத்தை ஏற்படுத்த மாட்டாங்க. அதனால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு கட்டட தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். காய்கறி கடை, தோல் வியாபார தொழிலில் உள்ளவர்களுக்கு லாபம் உண்டாகும். விளையாட்டு போட்டிகளில் வெற்றியால் புகழ் கிடைக்க போகுது. ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 10வது வீட்டில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக 4வது வீட்டை பார்ப்பதால் செவ்வாயுடைய வீடு. இந்த செவ்வாய் விளையாட்டுக்காரகன் இல்லையா? அதனால் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதன் மூலியமாக அவர்களுக்கு புகழ் கிடைக்க போகுது. அதே மாதிரி வைத்தியக்காரகன் செவ்வாய். இந்த குரு பகவான் செவ்வாயுடைய வீட்டை பார்க்குறனால வைத்திய தொழிலில் இருப்பவர்களுக்கும் டாக்டர்களுக்கும் இனி தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி தொழில் ஒரு நல்ல முறையில் நடக்கப் போகுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, புதிய வாகனங்கள் நீங்கள் வாங்குவீங்க. புதுசாக வாகனம் வாங்க போகிறீங்க. ஆமாம், புதிய கார் வாங்கலாம். வாகனங்கள் உங்களுக்கு இனிமேல் கிடைக்க போகுது. அதே மாதிரிங்க பால் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி ஆடு, மாடு, பசுங்கன்று, மாட்டுக்கன்று, இந்த தொழிலில் ஒரு சிலர் இருப்பார்கள். தரகு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி லாபங்கள் கிடைக்க போகுது. இந்த 4வது வீடுங்கிறது கட்டடங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம். அதனால் நீங்கள் புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தது பாருங்கள், தாய் வழி உறவு முறையில் தன வரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வகை சொந்த பந்தங்கள் உங்களை தேடிக்கிட்டு வரப்போகிறாங்க. இதெல்லாம் குரு பகவான் செய்ய போகிறார். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி அதிக மதிப்பெண் எடுப்பார்கள். இப்படியெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்ய போகிறார். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 10வது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் நேராக 6ஆம் பார்வையாக 6ஆம் பார்வையாக உங்களுடைய மகர ராசியை பார்ப்பார். இந்த மகர ராசி சிம்ம ராசிக்கு கிட்டத்தட்ட அப்படின்னு பார்க்க போகிறப்ப நல்ல இடம்தான். அதாவது நோய் நொடிகளை பற்றி சொல்லக்கூடிய இடம். அவர் 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு நிறையா யோகங்கள் கிடைக்க போகுது. இந்த 6வது வீடுங்கிறது நோய்களை பற்றி சொல்லக்கூடிய இடம். கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய இடம். ஒருத்தர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காருன்னா அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவர் வாட்டு சுறுசுறுப்பாக சுற்றிக்கிட்டு அலைவார். ஒருத்தர் ஏதாவது அமைதியாக இருக்கார், எந்த நேரம் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்காரு, ரொம்ப டென்ஷனாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 6வது வீடு தான் அந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடம்.
அதனால் அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறார். அதனால் உங்கள் எதிரிகள் அனைவரும் ஓடி ஒளிவார்கள். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனிமேல் மாறப்போகுது. ஆமாம், ஒருத்தர் வருவார், வந்தோடனே நீங்கள் ஒரு வேலையை ஒரு 2000 ரூபாய்க்கு பேசி செய்வீங்க. அவர் வந்தோடனே, ஏங்க நான் இந்த வேலையை ஒரு 1000 ரூபாய்க்கு நான் செஞ்சு கொடுத்துருப்பான்ல, செஞ்சு தர்றேங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் உடனே என்ன செய்வீங்க, அந்த 1000 ரூபாய்க்கு யார் பேசுகிறாரோ அவருக்கு தான் கொடுப்பீங்க. ஆனால் இனிமேல் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படி இல்லை. தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாக போகுது. தொழிலில் இருந்து வந்த எதிரிகள் அனைவரும் ஓடி ஒளியப் போகிறார்கள். புதிய வேலைகள் கிடைத்து அதன் மூலியமாக இன்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரிங்க, எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் சரிங்க, அவ்வளவு எதிரிகளும் இனிமேல் ஓடி ஒளியப் போகிறார்கள். தைரியமாக இருக்கலாம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையப்போகுது. கவலை இல்லாமல் ரொம்ப மன திருப்தியோடு நிம்மதியாக இருக்கலாம். நோயோட தாக்கம் உங்களுக்கு குறைய போகுது. தாய் மாமன் மூலியமாக தனவரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. சுப வைத்திய செலவு உங்களுக்கு வரப்போகுது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இனிமேல் உங்கள் காட்டில் மழை தான். குரு பார்வையின் மூலியமாக தான் உங்களுக்கு இந்த யோகத்தை பூரா கிடைக்குது. குரு பார்வை பார்க்குறனால தான் இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு பரிகாரம் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. இருந்தாலும் கூட வளர்பிறை துவாதிசி திதி என்று குருவோட ஓரையில் பிரம்மாவை வழிபடுவது நல்லது. வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. தேய்பிறை அஷ்டமி திதி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுவது நல்லது. செவ்வாய்க்கிழமை அன்று சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.